அனைவருக்கும் வணக்கம். இன்று 3 மார்ச் 2025 அன்னைக்கு ஈரோடு இஓடபிள்யூ ஆஃபீஸ் அருகில் லீடர்ஸ் அண்ட் எம்டி நவீன் சார் இன்றைக்கி ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அந்த மீட்டிங்கோட வீடியோ கிளிப் நம்ம இப்போ போடுறோம். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட சங்க தலைவர் அண்டு நிர்வாகிகள் போய் கலந்துக்கிட்டாங்க. தலைவர் முருகேஷ் சார் அவங்களோட ஃபோன் நம்பர் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எம்டி நவீன் சார் சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி எம்டி நவீன் சார், நீங்கள் சங்கத்துக்கு மரியாதை கொடுத்து தலைவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஃபர்தராக உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன சப்போர்ட் கேட்டிருக்கீங்களோ அந்த சப்போர்ட் நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம். ஏன்னா சங்கம் உங்களுக்கு எதிராக இல்லை, உங்களுக்கு ஆதரவாக தான் செயல்படுறதுக்கு நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். நீங்கள் அதை எதிராக நினச்சிங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. உங்களுக்கு வேணுங்கிற அந்த சப்போர்ட் நாங்கள் சங்கத்தின் மூலமாக பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களையும் தலைவர் பொருளாளர் செயலாளரையும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட நம்பிக்கையை நீங்கள் பெறுங்க. உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கையும் என்னன்னு சொல்லி சங்கத்துக்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. அதோட உண்மைத்தன்மையை நீங்கள் வெளிப்படுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட கேஸ் விட்ரால் அந்த 30 பேர் பண்ணுறக்கூடிய அந்த விவகாரத்தை பற்றி சங்கத்தோட தலைவர் சொல்லியிருப்பார். அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். நவீன் சார் புகார் கொடுத்தவங்க எப்போ கேஸை விட்ரால் வாங்குவாங்க அப்படின்னா அவங்களுக்கான செட்டில்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் செட்டில்மெண்ட் ஆனால் தான் அவங்க கேஸை விட்ரால் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறத எழுதி கொடுக்க முடியும். அதுக்காக நம்ம சங்க தலைவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதுபடி நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. இப்போ ஏதை நான் யூடியூப் மூலமாக சொல்கிற மாதிரி இருக்குன்னா உங்களை யாராலையும் காண்டாக்ட் பண்ண முடியாது. நாங்கள் தேர்ட் பர்சன் மூலமாக காண்டாக்ட் பண்ண விரும்பலை. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் தலைவர்கிட்ட பேசிக்கோங்க, முருகேசன் சார்கிட்ட. அவர்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம், சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. ஆனால் அதுக்கு நீங்கள் உண்மைத்தன்மையோட வெளியே வரணும். சங்கத்தோட கணக்கு வழக்கை நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதில் நிறையா ஃபேக் ஐடிஸ் வந்திருக்குங்கிறது உண்மை தான். அப்போ கணக்கு வழக்கு பார்த்தா உங்களுக்கு இன்னமும் சப்போர்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் சங்கத்துக்கு ஒத்துழைப்பு தருவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இப்போ ஒரு ஸ்டெப் கம்பெனி அக்கௌண்ட் ஃப்ரீ சேனல் ஓபன் அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சார் ஃபேக்டரி ஓபன் பண்ணது சர்டிஃபிகேட் சொல்யூஷன் இப்போ அக்கௌண்ட் ஃப்ரீ சேனல் ஓபன் பண்ணணும். அது வந்துச்சுன்னா இன்னொன்று நான் போன வாரம் திங்கக்கிழமை நான் ஜிஎஸ்ல இங்கே போயிருக்கேன். நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, லீடருங்கிட்ட தான் பணம் இருக்குன்றீங்க. அவருக்கிட்ட நான் என்ன கொடுத்துருக்கேன், 2 பேமெண்ட் வெறும் எனக்கு 91 லட்சம் தான் என்னோட இது. நீங்கள் கொடுத்த கணக்கு இல்லாமல் என்னோடது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எல்லாம் மைனஸ் பண்ணுது. நான் அது கணக்கு கொடுத்தாச்சுன்னா அவர் நம்ப மாட்டாரு. நான் மகாத்மா காந்தியான்னு கேட்குறாங்க, அந்த லேடிஸ் எல்லாம் கேட்குறாங்க, மகாத்மா காந்தியா நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டியா? ஆனால் நான் மகாத்மா காந்தி தான், நான் கொடுத்துருக்கேன். ஏதோ சாப்பிட்ருப்பேன் அவ்வளோதான், ஏதோ செலவு பண்ணியிருப்பேன் அவ்வளோதான் தவிர பாக்கி எதுவும் பதுக்கி வச்சுட்டு நான் இன்னும் இது வரைக்கும் ஏமாத்துறேன். கரெக்டுங்களா? ஆனால் நம்ப மாட்டாங்க. நீங்கள் அதை அங்கே சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு இந்த நான் சொன்னா என்னை மகாத்மான்னு சொல்லி நான் சொல்ற வார்த்தையில டிஎஸ்பி கேட்டுருவாரா? சார் நீங்க சொன்னதை வச்சுதான் சார் உங்களை விட எனக்கு காலம் தான் நிக்க வச்சு பேசிட்டு இருக்காங்க தெரியுமா சார்? நீங்க சார் இங்க நாங்க என்னத்த லவுட்டிங் போயிட்டோம் நீங்க சொல்லுங்க. நான் என்னத்த லவுட்டி வச்சுக்கிட்டு பாக்குறோம். அப்புறம் அப்ப நீங்க சொன்னதை வச்சு 95% வெளியில கொடுத்துருக்கேன்னு சொல்றேன் நானு. தேவராஜ் பாத்துக்கலாம் ஃபேக்டரி உள்ள எவ்வளவு சீக்கிரம் ரிலீவ் பண்றது எப்படி ரிலீவ் பண்றாங்க சார்? அவர் சொல்றது என்னன்னா டிபார்ட்மென்ட் நவீன் சார் இங்க ஒன்னு சொல்றாரு, டிஎஸ்பி பாக்குறதுல இன்னைக்கு நம்ம பிளான் பண்றோம். டிஎஸ்பி பர்சன் இது கிளியர் ஆயிடுச்சு சார். டிபார்ட்மென்ட் நீங்க அவரு சொல்றது ஒன் டு ஒன் பேஸ் முடிக்கிறது கரெக்ட்டா இருக்காது. பர்மிஷன் முடிக்கிறத பாத்து சார். அதாவது டிபார்ட்மென்ட் வேலை என்ன தெரியுங்களா, போட்டுயா பிரிச்சு வச்சு அவர் இப்படி சொன்னா அந்த வாயில என்ன வருதுன்னு பாத்துவாங்க சார். டிபார்ட்மென்ட் வேலைன்னா அவன் வேலைய பத்தினவங்க அத தான் செய்வாங்க. போட்டு வாங்குறாங்க சார். இந்த முடிஞ்சு ஆமா நம்மளோட எல்லாத்தையும் நவீன் இப்படி சொன்னாரு. நான் என்கிட்ட அதுதான் விஷயம். அதுதான் நாயை போய் பார்த்து அதுக்கப்புறம் உள்ள வந்தாங்க. சார் பார்த்து இவர் யாரும் தெரியாது. அதுக்கப்புறம் வீட்டில் வந்துருக்காங்க சார். அப்பா பண்ணி பேசுகிறேன். முதல்ல வந்தோம் பார்த்து சப்மிட் பண்ண போவாங்க. அப்புறமா அப்புறம் எல்லாம் உடனே குசம் விசாரிச்சு சாப்பிட்டீங்களா செஞ்சீங்களா அதெல்லாம் விசாரிச்சு அதுக்கப்புறம் நான் கேட்டேன், சார் நீங்கள் என்ன ஐடியா இருக்கு? அதுக்கு டிஎஸ்கே தான் சார் உள்ள நுழைஞ்சுங்க. என்ன நவீன் என்ன பண்ணிருக்கேன், என்ன உங்களுக்கு என்னதான் என்ன ஐடியா கொடுக்குற மாதிரி ஐடியா இருக்கு. அவர் கூட்டு எடுக்க ராமத்தி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. 10:50 போனேன் சார். 1:50 தான் வெளியில் வந்தேன்.
3 மணி நேரம் என் பேர் ஃபுல்லாக. சார் இது கதையில வேணாம், கொஞ்சம் நடக்கிறத ஷார்ட்டா முடிச்சுட்டு. இப்போ என்னன்னா இன்னொரு சார் ஒரே ஒரு பாயிண்ட், கடைசி பாயிண்ட் நம்ம மறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். அவர்கிட்ட நம்ம வந்துட்டு டிஎஸ்பி பேசும்போது எங்கிட்ட 3 பாயிண்ட் வந்து சொல்லிட்டேன். 4வது பாயிண்ட் என்னன்னா, சார் அவனுக்கு வந்துட்டு பாஸ்போர்ட் ரிலீஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு உதவி வேணும். ஆனால் அவங்க மனைவி குழந்தையுடைய பாஸ்போர்ட் வந்து டான்பீட் கோர்ட்ல உங்கள்கிட்ட வந்துட்டு ஜமா பண்ணிருக்கோம். இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. இல்லை இந்த பாயிண்ட் சார் இப்போ வேண்டாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம மட்டும் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணிட்டு ரன் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் அது பாருங்க. சரி சரிங்களா சார்? இப்போ மெயின் மோட்டோ ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம யாரும் ஒரு 10 பேர் ஃபேக்ட்ரி ஆக சொன்ன மாதிரி அவர் ஃபேக்ட்ரியில் உட்காருவோம். எல்லாம் இன்வெர்ட்டும் பண்ணிக்கலாம். கம்பெனிக்கு பேமெண்ட் எந்த வகையிலாம் வரட்டும். ஆனால் கம்பெனியில் வெளியே பேமெண்ட் போனால் நம்ம யாராவது செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இருந்தால் போகும். மாதத்துக்கு ஒரு முறை மந்த்லி மீட்டிங் மாதிரி இப்போ கூட இதே மாதிரி எல்லாரும் வருவோம். கணக்கு வர செலவு கணக்கு அது நடக்கும். கம்பெனி மீட்டிங் நடக்கும். இப்போதைக்கு நமக்கு இருக்கிற பெரிய ஒரு வாழ்வாதாரமே எதுனாக்கா எல்லாத்தையும் ஃபேக்ட்ரி அது ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாமே அந்த ஒரு 3 வருஷத்தில் போவோம். நீங்கள் சொல்கிற பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் போயிடும். அது இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், எவ்ரி திங் பிளாட்ஃபார்ம் நம்ம கிளியர் ஆகிடும், ரூட் கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இப்போ யூடபிள்யூ கட் ஆயிடுறாங்க, இதுவும் கட் ஆயிடுறாங்க. மக்களுக்கும் பேமெண்ட் போகாது, மக்கள் சைடு ப்ரெஷர் வரதில்லை. அப்புறம் சுமூத்தாக உட்கார பேசி நம்ம அடுத்த கட்டத்தை பண்ணிக்கலாம். அது ஃபேக்ட்ரி பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னே இது பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். சார் ஒரு நிமிஷம், இப்போ ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறதுக்கே கடன் வாங்குறாரு. இந்த பணமே சுத்தமாக ஒரு கிடையாதான்னு கேட்குறேன். இப்போ கடன் வாங்கி தான் ஃபேக்ட்ரி ரன் பண்ண போகிறாங்க. அது ஒரு எங்கேயோ ஒரு எமர்ஜென்சியில் வாங்குறாங்க, இல்லை யார்கிட்டயாவது வாங்குறாங்க. இந்த பணம்லாம் எங்கே தான் போயிருக்கு, யாருக்கிட்டுமே இல்லைன்னும் போது இந்த பணத்தை என்ன தான் பண்ணாங்க சார்? இந்த ஃபேக்டரி ரன் பண்ணா தான் சார் அவன் இருக்கிற பணத்தை வெளியே கொண்டு வர முடியும் சார். இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ எடுத்து கொடுத்தானா அவன் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணணும். எடுத்து அவன் கொடுத்தானா அவன் திரும்ப ஜெயிலுக்குள்ள போட்டுருவான். தெரியுமா சார்? இப்போ மட்டும் எப்படி சார்? புரியல சார். அது இல்ல இப்போ வந்து ஒரு சின்ன எம்எல்ஏ உங்ககிட்ட ஒரு 20 கோடி ரூபாய் இருக்குதுன்னாக்க மக்களுக்கு தெரிஞ்ச என்ன நடக்கும்? மக்களுக்கு தெரிஞ்சா இல்ல, மக்கள் மூலியமா போறீங்க. நான் உங்க மத்தவங்களை விட்டுருங்க. நீங்க சொல்றீங்களா இப்போ உங்ககிட்ட ஒரு 20 கோடி ரூபாய் வந்துருச்சு அக்கௌண்ட்டுக்கு, புரியுதா? அது எங்க போச்சு சார்? நான் என்ன சொல்றேன் சார், அவர் பணம் எங்க வேணா இருக்கட்டும், இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஒரு பேமெண்ட் பண்றதுக்கு அவர்கிட்ட பணம் இல்லையான்னு கேட்கறேன். அந்த ஒரு பேமெண்ட் பண்றதுக்கு தான் ஃபேக்டரி ஓபன் பண்ணணும். அப்பதான் அது முடியும். அப்போ எங்க கிட்ட வாங்கின பணம் இன்னைக்கு கேட்டல சார். திருப்பி இந்த கேள்வி கேட்டா கேட்டே இருக்கணும். இந்த கேள்வி கேட்டா காலத்துல நமக்கு ஃபேக்டரி பேமெண்ட் வாங்குறதுக்கான வழி தான் சார். எங்க போச்சு எங்க போச்சுன்னா ஓபன் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. டிக்ளேர் தான் சார். டிக்ளரேஷன் என்னன்னா, ஃபேக்டரி ரன் பண்றதுக்கு நீ பணத்தை போடுற, நீ கடத்த வாங்குற பண்ணு. நாங்க பணம் கொடுத்தா என்ன பண்ண எல்லாமே 100% அதுதான். இதுதான் நீங்க இந்த இடத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் மைண்ட் முன்னாடி வாங்க, பின்னாடி நிக்காதீங்க. சொல்லுங்க. இதுதான் கேட்கல. சப்போஸ் எங்களுக்கு இன்னும் ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டேன்னா நமக்கு யாருக்கு பேமெண்ட் வராது. யார் யார் போய் பிடிக்கிறாங்க அவரை பிடிச்சிருவாங்க. ஓகே, புரிஞ்சுங்களா? யார் யார் அவங்களை பிடிக்கிறான்னா சொல்லி எங்க போச்சு என்ன பாரு, எங்கிட்ட இங்க இருக்குது அங்க இருக்குது இங்க இருக்குதுன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, நமக்கு பேமெண்ட் வராது. அவன் எல்லாம் மீன் கொத்திட்டு பாம்பு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறானுங்க. போயிட்டு அவனை பிடிச்சிருவாங்க. நீங்க டாக்குமெண்ட் நமக்கு சூத்தியா பண்றா சார். ஒண்ணு நீங்க காமிக் சொல்லுங்க, ப்ரூஃப் என்ன அப்புறம் நம்ம மறுபடியும் ஏமாற வேணாம். ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லிடுறேன், வேற சங்கடப்பட 2 நிமிஷம் பேசிடுறேன். இது வரையும் வந்துட்டு 3 வருஷம் கடந்து 4வது வருஷம் வெற்றிகரமாக போயிருக்குது. எல்லா வாழ்வாதாரத்திலும் சண்டை சச்சரவு, சாப்பாடு இறங்காமல் ஏகப்பட்ட ப்ராப்ளம். அது சொல்லவே தேவையில்லை, அவங்களுக்கே தெரியும். அவர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ குமரேஷ் சார் பார்த்தாருன்னு சொன்னார், சாகுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் லைவாக பார்த்தீங்களா சார்? அவர் பார்க்கல. ரஷ்யாவில் நோண்டி எடுத்துட்டேன். வெர்பலாக தான் வந்துட்டு வருதா தவிர கிரவுண்ட் ஒர்க்கில் இன்னை வரையுமே பேப்பரில் இதில் குமரேஷ் சார் ஒரு வாட்டி மெசேஜ் போட்டார். அவர் பார்த்தாரு பார்க்கல, அது கடவுள் தான் தெரியும். இப்போ அவர் வேலை கூட தெரியல சொல்லுங்க. இது வந்துட்டு தெல்ல தெளிவாக எல்லாருக்கும் தெரியணும். அங்கேக்கு இது இங்கேக்கு இது அதோ வருது இதோ வருது, அந்த வேலையை தேவையில்லை. கிரவுண்டில் காமி உங்களுக்கு கேஸ் வாபஸ் பண்ணணுமா, நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோமா, 100% சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாருக்கும் ஒரே செகண்ட் சார். அவர் சொல்றது வந்துட்டு என் ஃப்ரெண்டு சொன்னார், 2 பேரும் அமௌண்ட் கொடுக்கறதுக்கும் ரெடி. ஆனா அவன் வாயை வந்து பொய் சொல்றான்றாரு. தெரியலையப்பா சார். சார் டிஎஸ்பி இல்ல, அவர் 2 நாள் பிஸியா. அப்புறம்